ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த டயட்டில் நான் ரொம்ப முக்கியமாக சேர்த்திக்கிற ஒரு ரெசிபி. அரிசி இல்லாமல் நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு வரகரிசியில் இட்லி செய்ய போகிறோம். டயட் இருக்கிறவங்க இல்லை டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே இந்த இட்லி ரொம்ப சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் 1 டம்ளர் வரகரிசி எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் பாதி டம்ளர் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது மூணுத்தையுமே 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடணும். வரகரிசியில் டஸ்ட் இருக்கும், அதனால நல்லா கசக்கி கழுவணும். அப்போ தான் வரகரிசியிலிருந்து அந்த டஸ்ட் எல்லாமே நல்லா முழுமையாக போகும். கழுவிட்டு தண்ணியை வடிக்கும் போது ஒரு ஃபில்டர் வச்சு வடிச்சுக்கோங்க. ஏன்னா வரகரிசி ரொம்ப சின்னதாக இருக்கும், வடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். வரகரிசியும் உளுந்தும் முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி வச்சுட்டு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஊறி வந்தால் தான் நல்லா நைஸாக மாவு கிடைக்கும். நான் காலையில் ஊற வச்சுருந்தேன். இப்போ சாயந்தரமாக தான் இதை ஆட்டுறதுக்கு எடுக்கிறேன். பாருங்கள், வரகரிசியாக இருக்கட்டும் உளுந்தாக இருக்கட்டும் நல்லா முழுமையாக ஊறி வந்திருக்கு. இதை மிக்சி ஜாரில் தான் நான் இன்றைக்கி அரைச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தியாக சேர்த்துறீங்க அப்படின்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் இப்போது 2 பேட்சாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கையை வச்சு நல்லா கலந்து எடுத்துருவோம். கையை வச்சு கலக்கணும் அப்படின்னா நல்லா சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும். நான் இப்போது நைட்டுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். காலையிலைக்கு தான் இட்லி ஊற்றுறதுக்காக. வரகரிசி ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த டிஃபனை மார்னிங் டைம்லேயே சாப்பிட பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சுருக்கேன். காலையில் மாவு நல்ல சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. கரண்டி வச்சு இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்கலாம். பாருங்கள் இட்லி மாவு பதத்துக்கு இருக்கான்னு. அப்படி இல்லைன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இதில் இட்லி போட ஆரம்பிச்சிடலாம். இட்லி பிளேட் குழியில் எல்லாமே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற வரகரிசி மாவை இது போல் ஊற்றிடலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் எல்லாம் இது போல் இட்லி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். பட்னியாக இருந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. வெயிட் லாஸுக்கு ஏத்தமான சட்னி தான் வேர்க்கடலை சட்னி. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 4 டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலையை நல்லா மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுப்படணும். வறுக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிக்கும். அதே போல் கலருமே கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் மாதிரி மாறும். அந்த டைமில் காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 8 வரமிளகா பக்கம் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த இட்லி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால் சாப்பிட்டுக்கவும் முடியும். ஏன்னா நம்ம இந்த வரகரிசியில் சாப்பிட்டு பழக்கம் இல்லாதனால தான். இதில் 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், திரும்பவும் பூண்டை வேர்க்கடலையோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். பூண்டு ஒரு 50% வதங்கினதுக்கு அப்புறமா 4 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே வேர்க்கடலையோட சேர்த்தி நல்லா கலந்துடணும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. நான் கல்லுப்பு தான் போடுறேன். இப்போது வெங்காயத்தையுமே வேர்க்கடலை வரமிளகாவோட சேர்த்தி நல்லா கலந்துடணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். சில பேர் வேர்க்கடலை சட்னிக்கு மஞ்சள் தூள் சேர்த்த மாட்டாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்தாம கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கடைசியாக ஒரு சின்ன துண்டு புளி போட்டு திரும்பவும் நல்லா கலந்துட்டுற வேண்டியதான். புளி சேர்த்துனதுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆனில் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நல்லா கலந்துட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா முழுமையாக ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நாங்கள் எப்போவுமே சட்னி ரொம்ப தண்ணியாக செய்ய மாட்டோம். ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருப்போம். அப்போ தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இது போல் சட்னியில் ஊற்றி நல்லா கலந்துட்டரலாம். நல்ல கெட்டியாக வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்புமே ரெடி பண்ணிடுவோம். நான் கடலை எண்ணெயில் கடுகு, ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இது போல் சட்னியில் ஊற்றி கலந்துட்டுற வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஃப்ளேமை ஆனில் வச்சு இட்லியை வேக வச்சு எடுத்தாச்சு. இட்லியுமே பாருங்க நல்ல சாஃப்டாக புஷ்ஷுன்னு பொங்கி வந்திருக்கு. நான் உங்களுக்கு இந்த இட்லியை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக இட்லி வெந்து வந்திருக்குன்னு. நீங்களுமே நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே வரகரிசி வச்சு நல்ல பர்ஃபெக்டான இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.